கேபிஆர் சேர்மன் அவங்களும் இதே தொழிலாளர்கள் நிக்கிற அதே லைன்ல நின்று அவங்களுக்கான உணவையும் வாங்கி சாப்பிட்டு இருந்ததுதான் நானும் சேர்மன் அவர்களுக்கு பின்னால நின்று அதே உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இன்னொன்னு ஆட் பண்ணாங்க. இந்த நடைமுறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. இந்த கேண்டீனுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கும் இதே உணவு தான், இதே தொழிலாளர்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடு தான் சேர்மேனுக்கும், அதே சாப்பாடு தான் கெஸ்டுக்கும். இதுல எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது. கேபிஆர் மில்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 3 வேளை உணவு என்பது இலவசம் அப்படின்னு சொல்லி கேபிஆர் மில்ஸ் சொல்றாங்க. அன்னைக்கு 8 மணிக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே சிங்கிள் கேண்டீன்ல சாப்பிடுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க பிசினஸ் தாண்டி இப்ப கல்வி ஆகட்டும், இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு எல்லாமே நீங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து இன்க்ளூசிவா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. தாண்டி வெளியே போக வேண்டிய தேவை இல்லைங்க போன்ற விஷயங்கள் வசதியில் பண்ணி கொடுத்துறீங்க. ஒரு மனிதனுக்கு சுய தேவைகள் அப்படிங்கறது பூர்த்தி பண்ணிட்டோம்னா தான் அவன் நிம்மதியா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். அப்பதான் ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். சோ அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு வேணுங்கிறத அவங்க பாத்துருவாங்க. இதுதான் நம்ம பாலிசிங்க. இதே கேபிஆர்ல நோட் பண்ண வேண்டிய அதே நேரத்துல பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம சாப்பிடுறோம்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் வேஸ்டா நாம குப்பையில போடக்கூடிய அந்த அளவு இருக்குல்ல, அது எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு கேபிஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் மட்டும் தெரியக்கூடாது, சாப்பிடுறவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு அதை போர்டுல எழுதி வைக்கிற வழக்கமும் அவங்க கிட்ட இருக்குது. எங்களுக்கு அடுத்த ஆச்சரியம் என்னவா இருந்தது அப்படின்னா, கேபிஆர்ல இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள், அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. திரு ராமசாமி அவர்கள் கேபிஆர் மில்ஸுடைய சேர்மன் அந்த வளாகத்துக்குள்ள நடந்து போகும்போது சரி, இல்ல வேற ஏதாவது மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ் யார் நடந்து போனாலும் சரி, அங்க இருக்க தொழிலாளர்கள் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே வாழ்க வளமுடன் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிவிக்கிறாங்க. நிறைய இடமா குட் மார்னிங் சார், குட் நைட் சார் அப்படின்னு பார்த்து பழகின இடத்துல வாழ்க வளமுடன் அப்படிங்க ஒரு காமனான விஷயம் எல்லாருமே சொல்றாங்க. திரு சேர்மன் வேற ஏதாவது தொழிலாளர்களை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறாங்க. ஒரு தொழிலாளர்கள் மேனேஜரையோ சூப்பர்வைசரையோ சக தொழிலாளரையோ யாரை பார்த்தாலுமே வாழ்க வளமுடன் அப்படிங்கிறாங்க. இது தொடர்ந்து த்ரூ அவுட்டா அந்த வளாகம் முழுக்க நடக்குது அப்படிங்கிறது ஒரு வகையான பாசிட்டிவ் வைபை கொடுத்துச்சு. ஒரு தொழில லாபம் நஷ்டம் கணக்கு தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. கல்வி ஆகட்டும், இருக்கவங்களுக்கு உறைவிடம், சாப்பாடு அப்படின்னு பல விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க. ஒரு லாப நஷ்ட கணக்கு தாண்டி இப்படி ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது எவ்வளவு தூரம் பாசிபிள்? இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் தாண்டி இல்லைங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்கு எல்லாரும் வாழணும், நீங்களும் வாழணும், நானும் வாழணும், எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வேலை செய்யறவங்க அத்தனை பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். அதையே நாங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கை நீளணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எங்களோட பாலிசி.